திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட். இந்த பிளேஸ் ஹோல்டர் காட்டாமே விட்டுருக்கலாம். வாட்ஸ்அப் ஏன் காட்டுறாங்கன்னு நான் ரீசன் கேட்டிருந்தேன். அதுல எனக்கு சில பேர் வந்து கமெண்ட்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை மட்டும் கரெக்டா சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அப்போதான் 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும், சண்டை வரும், வாட்ஸ்அப்லயே இருப்பாங்க அப்படின்னு. எஸ், அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன். பிகாஸ் எந்த ஆப்பா இருந்தாலும் யூசர் ரிட்டன்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. மெயின் ரீசனா இதை அவங்க இன்டென்ஷனலா தான் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரஸ்ட். இது எல்லா ஆப்புக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் என் டு எண்ட் என்கிரிப்ஷனோட இருக்கிற வாட்ஸ்அப்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவும் இது பர்சனலா மெசேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆப். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி கேஸ் லைட்டிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் உங்ககிட்ட தப்பா பேசிட்டு திடீர்னு எல்லா மெசேஜும் தடையமே எல்லாம் அழிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். நீங்க ஏன் இப்படி பேசுனேன்னு கேட்டா, அவங்க நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லையே, உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு பொய் சொல்ல முடியும். இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் வந்துரும். இவன் மெசேஜ் உண்மையிலேயே அனுப்பிச்சானா இல்ல நம்மளுக்கு இது பிரம்மையா அப்படின்னு உங்களுக்கு நிறைய விஷயம் தோண ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல மெசேஜ் டெலீட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் இருந்தாதான் அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மையே தெரியும். நெக்ஸ்ட், நோ சிஸ்டம் கிளிச். மெசேஜ் திடீர்னு தடயமே இல்லாம மறைஞ்சு போனா ஒரு நார்மல் யூசருக்கு என்ன தோணும்? ஆப்ல ஏதோ பக் இருக்கு போல, இல்லைன்னா நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்னு நினைப்பாங்க. யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க அவங்க அமிச்சதை அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி யூசருக்கு கொடுக்கறது தான் ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இதனால கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் கம்மியாகும். நெக்ஸ்ட், நோட்டிபிகேஷன் சிங்க். நம்ம போன்ல மெசேஜ் வர்றதுக்கு முன்னாடியே நோட்டிபிகேஷன் வந்துடும். மெசேஜ் டெலீட் ஆனாலும் அந்த நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி உங்க போன்ல அப்படியே தான் இருக்கும். மெசேஜ் வந்து தடயமே இல்லாம அழிஞ்சா நீங்க நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது அங்க ஒண்ணுமே இருக்காது. இது யூசரை ரொம்ப இரிட்டேட் பண்ணும். யூசர் யாரு? நம்ம தான். டெலீட்டட்னு காட்டுறதுனால அந்த நோட்டிபிகேஷனுக்கும் சேட்க்கும் ஒரு லிங்க் கிடைக்குது. நெக்ஸ்ட், குரூப் சேட் மேனேஜ்மெண்ட். ஒரு குரூப்ல 50 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு மெசேஜுக்கு அப்புறம் 10 பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு வைங்க. இப்போ அந்த ஒரு மெசேஜ் தடயமே இல்லாம மறைஞ்சா அதுக்கப்புறம் அந்த 10 ஆன்சரையுமே சம்பந்தமே இல்லாம இருக்கும்ல. பிளேஸ் ஹோல்டர் இருக்கிறதுனாலதான் ஓ இந்த மெசேஜுக்கு தான் இவங்க இப்படி எல்லாம் ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு மத்தவங்களுக்கு புரியும். அந்த கான்வர்சேஷன் ஃப்ளோ பிரேக் ஆகாம இருக்கும். இந்த மாதிரி சட்ட ரீதியான சிக்கல் இருக்கு. நிறைய டெக்னிக்கல் ரீசன்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு. அது இப்போதைக்கு நம்மளுக்கு வேணாம். அதெல்லாம் போட்டா ரொம்ப லாங்கா போயிரும் வீடியோ. டிசைன்ல ஒரு விஷயம் இருக்கு. டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் மெயினா அதை இப்படி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே திங்ஸுக்கு பின்னாடி இருக்கிற யூஎக்ஸ் ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் வேற டிசைனோட கேஸோட வரேன்.